ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி May 18th முடியுது. அதுலேருந்து 1 வீக் கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ வந்து கரெக்டான ஒன்றும் 18th வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொறுமையாக கூட அப்ளை பண்ணலாம். உடனே இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கே எல்லாமே அப்ளை பண்ணிடணும் அப்படின்ட்டு அவசரமாக பண்ணாதீங்க. பொறுமையாக பண்ணுங்கள். 18th வரைக்கும் டைம் இருக்கிறதுனால. நான் மார்னிங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சைட்டு. ஆனால் வந்து சைட் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து நியூஸில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். அதில் இருக்க டாக்குமெண்ட்லாம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே வந்து பசங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சப்போஸ் நான் இன்னும் அப்ளை பண்ணலை, இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும்னா, இப்போது நான் அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டுலாம் நான் காமிக்கிறேன். அதில் இருக்க டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். டைம் இருக்கிறதுனால பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே அப்ளை பண்ணால் தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. உங்களோட டாக்குமெண்ட் வைஸ் வச்சு தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கேட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் இருந்தால் அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அப்ளை பண்ணால் தான் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். 18th வரைக்கும் டைம் இருக்கிறதுனால பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக் கழித்து ஒரு 7 to 10 days நினைக்கிறேன் நான். அந்த 10 days கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இப்போது வந்து மினிமம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5 ஸ்கூலில் அப்ளை பண்ணலாம். அந்த 5 ஸ்கூலில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 5 ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த 10 days கழித்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்றைக்கு வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து செலக்டட் ரிசல்ட் வந்து சொல்லுவோம் அப்படின்றது வந்து அதுக்கும் தனியாக டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சதுன்னா, அது ஒன்றும் தெரியல, அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நான் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. நான் சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் வந்து அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுற டைம் வந்து இன்றைக்கி 1 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து சப்போஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸ் கூட போயிருக்கலாம். நைட் கூட வந்து அப்ளை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக அப்ளை பண்ணி தப்பாக எதுவும் பண்ண வேண்டாம். 1 மணிக்கு மேலே தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சைட் ஓப்பனில் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஒன்றும் ஓப்பன் பண்ணல. 1 o'clock மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மட்டும் வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னோடய சன்னுக்கு வந்து இந்த வயசாகுது, அப்ளிகேஷன் போட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து வெறுமனே வந்து டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்து போட்டிருக்கீங்க. அவங்கள வந்து எல்கேஜி சேர்க்க போகிறீங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. வெறுமனே இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் என்னோடய பையன் நான் ஆர்டிஏ அப்ளை பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து எந்த கிளாஸில் சேர்க்க போகிறீங்க அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நான் பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படின்றவங்க, இப்போ 1 மணிக்கு மேலே வந்து சைட் ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே உங்கள் குழந்தையோட நேமு, உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து அதுதான் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் போடும் போதே வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு வந்து போயிடும். அப்படி வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் போயிடும்.
அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் போகலன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் முடிஞ்சிருக்கலாம், இல்லை அடுத்த வருஷத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கவங்களாம் வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ண முடியுமா இல்லையான்ட்டு. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு கூப்பிட்டு போகும். இல்லைன்னா அதோட வந்து ஸ்டாப் ஆகிடும், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போடலன்னா. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு பாருங்கள், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாருங்கள். அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்துச்சா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அப்ளிகேஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 o'clock அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஃபார் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன், இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆஃப் கேண்டிடேட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த 6 டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் ஃபார் சைல்டு. அது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோனில் எடுத்திருந்தாலும் சரி, ஸ்டுடியோவில் போய் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ லேப்டாப்பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் வந்து உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சைஸில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. சப்போஸ் ஃபோனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோன்லேயே வந்து எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ண வேணாம், எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணும்போது சில வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணும்போது சரியாக ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது சரியாக தெரியாமல் போயிடும். அதனால் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த 6 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி May 18th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணலை அப்படின்றவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஆர்டி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சீட் கிடைக்கும், கவலையே படாதீங்க. தேங்க்யூ.